ஹாய் காய்ஸ், நான் உங்கள் வேலூர் டாக்ஸிக்காரன். நான் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு தெரியுமா? இன்றைக்கி என்னோடது 6th ஆனிவர்சரிங்க. கல்யாணம் ஆகி 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதனால் நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு ஒரு படத்துக்கு வந்திருக்கேன். யாரோட படத்துக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம தனுஷார் நடித்த தேரே இஷ்குமே அந்த படத்துக்கு தான் அவங்க வந்திருக்கேன். தமிழில் தான், நம்ம வேலூரில் இருக்கிற ப்ளூ சினிமா ஹாலுக்கு தான் வந்திருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. என் ஒய்ஃபை கேட்டால் வேணாம் தான் சொன்னாங்க. பட்டு இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் கஷ்டத்துலேயும் எவ்வளோ தான் கடன்லேயும் இருந்தாலும் எப்போனா ஒரு நாள் தானேங்க. அவங்களும் எப்போவுமே வீட்டிலே இருப்பாங்க. என் ஒய்ஃபும் வீட்டு வேலைக்கு போகிறாங்க. பட் அவங்களும் தனிமையாக இருக்கிறதுனால நம்ம போகிறது எப்போனா ஒரு தான். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப எதுவுமே அதிகமாக ஆசை இல்லைங்க. அவளை கூப்பிட்டு போயிட்டு ஒரு டீயும் இல்லை பானிபூரி வாங்கி கொடுத்தாலும் போதும், அதிகமாக அவள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவாள். எப்போவுமே எது கேட்டாலும் வேணாம் தான் சொல்லுவான். இப்போ கூட படத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டால் வேணாம் அப்படின்னு, ஒரு நாள் பார்த்துக்கலாம், இப்போ தான் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா பரவாயில்ல வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். கடைசியாக 6 வருஷம் முடிஞ்சது. நம்ம சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே அவ்வளோ சண்டை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. கூட இருக்கிறதுலே ஒரு சந்தோஷங்க. எல்லாருமே இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருந்தாலும் போதும், எல்லாரோட லைஃப் நல்லபடியாக போயிடும். ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. வேறு என்னங்க வேணும் லைஃப்பில்? நாங்கள் ஃபஸ்ட்டு தேட்டருக்கு வரும்போது உள்ளே போனோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் இந்த படமான்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், பயப்படாத, நாங்கள் 5 வருஷமாக அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் 2 பேராக, இங்கே மட்டும் என்னவா அப்படின்னு. ஆனால் கடைசியில் படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 20 பேர் வந்தாங்க காய்ஸ், அவ்வளோதான். 20 பேருக்கு இந்த தேட்டரில் படம் ஓடிச்சு. அது மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கலாம். படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்டர்வல் வந்தாலும் இன்டர்வலுக்கு போய்ட்டு அவளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் படம் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் காய்ஸ். லைஃப் அவ்வளோதான். ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் உங்கள் கூட யாருனா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்கள் லைஃப்பை நீங்கள் தனிமையாக தான் ரன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தைரியமாக இருங்க. அவ்வளோதான் லைஃபு. எங்களால் நினச்சா இது வேணாலும் பண்ண முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருங்க. ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்தாலே போதும், லைஃப் சூப்பராக போகும், ஜாலியாக போகும், அந்த நாள் மாறும். என்னால் முடிஞ்சது இன்றைக்கி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என் ஒய்ஃபுக்கு. ஏன்னா நம்ம படத்துக்கும் போயும் பல நாள் ஆயிடுச்சு, பல மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆசையில் தான் எனக்கு கூப்பிட்டு வந்தேன். மேபி என் ஒய்ஃப் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன். என்னோடய 6th ஆனிவர்சரி, விஷ் யூ ஆனிவர்சரி ஒன்ஸ் அகேன் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல்வேஸ் வித் மீ. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.